இன்னைக்கு வேற லவ்வர்ஸ் டே, 2 லவ்வர்ஸ் இருக்காங்க. யாருக்கும் கால் பண்ணுவோம். ஹலோ சுரேஷ். நாளைக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வரீங்க சுரேஷ்? சொல்லு செல்லாம். ஈவினிங் வரும்போது ஸ்பெஷல் கிஃப்டா வாங்கிட்டு வந்து தரேன். அப்படியே சுரேஷுக்கு போன் பண்ணி வச்சு இப்ப ரமேஷுக்கு கூப்பிடுவோம். அதிசயமா இருக்குது. ஹலோ ரமேஷ். சொல்லு புஷ்பா, கிட்ட திடீர்னு போன் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு வேற லவ்வர்ஸ் டே, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து தரீங்க? ஈவினிங் வரும்போது உனக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டோட வரேன்டி, சரியா? ஈவினிங் வரும்போது சொல்லுங்க சுரேஷ். ரமேஷ் எங்க? இன்னைக்கு என் லவ்வர்ஸ் டே இல்ல, அதனால என் லவர் பார்க்க போயிட்டு இருக்கிறேன் சுரேஷ். இதே வீதியா? ஆமா, இங்கதான் என் லவர் இருக்கான். எனக்கு நானும் லவர் பார்க்க வந்தேன். அப்படியா? சொல்லுங்க சுரேஷ், என் லவர் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் சுரேஷ். ரமேஷ் அதுக்கு தான் போலாமா? ஓகே வாங்க சுரேஷ், இதுதான் என் லவர் வீடு. ரமேஷ் சொல்லுங்க சுரேஷ். சத்தி வந்து விடா. இந்த வீடு தாங்க சுரேஷ். எத்தனை டைம் இந்த வீட்டுக்கு வந்துக்கிறீங்க? நான் பல டைம் வந்திருக்கிறேன் சுரேஷ். இதுதான் என் லவ்வர் வீடு. கூப்பிடுங்க பாக்கலாம், மூஞ்சி பாத்துறேன். புஷ்பா புஷ்பா புஷ்பா. புஷ்பாவா? ஆமாங்க சுரேஷ். ரமேஷ் பேர் சுரேஷ் புஷ்பாங்க. வேற வழி வேற வீடுன்னு தேடி இதே வந்துட்டீங்களா? வீடு தாங்க சுரேஷ். சத்தியமா ப்ராமிஸும் இதே வீடு தாங்க. தப்பு பண்றீங்க. இது என் ஆளு வீடுங்க. புஷ்பா என் ஆளு வீடுங்க. ரமேஷ் ஏன் லவ்வர் இங்கதாங்க சுரேஷ் இருக்கிறாங்க. ரமேஷ் 5 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் புஷ்பாவை 7 வருஷமா லவ் பண்றேங்க சுரேஷ். ரமேஷ் சுரேஷ் ரமேஷ் சுரேஷ். ரமேஷ் சரி, நாம ஏன் அடிச்சுக்கோணும் சுரேஷ்? வா, நாம அங்க போய் பாப்போம். போலாம் பார்த்துட்டு ரமேஷ். பேசுவோம். போலாம் ஓகே, வாங்க சுரேஷ். ரமேஷ் ஹாய் புஷ்பா. ஒவ்வொருத்தரும் வருஷம் 2 பேர் வந்துட்டாங்களே, சமாளிப்போம். ஹாய் புஷ்பா, எப்படி இருக்க? சொல்லுங்க சுரேஷ். என் ஃப்ரெண்ட் சுரேஷ். சுரேஷ் உனக்கு தெரியுமா? ரமேஷ் இது உங்க லவ்வரா? ஆமாங்க சுரேஷ், என்னுடைய லவர் இவங்க தான். நான் 7 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்களா? வார்த்தை தவறி விட்டாய் என் புஷ்பா, மார்பு துடிக்குதடி. சுரேஷ், சொல்லுங்க ரமேஷ். புஷ்பாவை நீங்க லவ் பண்ணிட்டீங்க, நானும் லவ் பண்ணிட்டோம். ஆமா சரி, நம்ம 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வேண்டாம் சுரேஷ். சரிங்க ரமேஷ். நாம வாங்கிட்டு வந்த கிஃப்ட பிரசன்ட் பண்ணுவோம். சரிங்க ரமேஷ். யாரை ஏத்துக்கிறபடி ஏத்துக்கட்டும், மாடி இன்னொருத்தர் யாராவது விட்டு கொடுத்துட்டு போயிடலாம். சரிங்க ரமேஷ். சரிங்க ஓகேவா? ரமேஷ். ரமேஷ் எத்தனை வருஷம்? நான் 7 வருஷம். நான் 5 வருஷம். என் லீடிங் நீங்க தான் அதிகமா இருக்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. புஷ்பா தண்ணி ரமேஷ் குடிங்க சுரேஷ். வயசுல மூத்தவ நீங்க தான். ஓகே ரமேஷ். எனக்கு பண காசு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓ அப்படிங்களா சுரேஷ்? எனக்கு கொடுத்துறீங்களா? கண்டிப்பா சுரேஷ், நான் கிஃப்ட் வாங்கிட்டு வந்த கிஃப்ட பிரசன்ட் பண்ணுவோம். யாரு குடிச்சிருக்குன்னு ஏத்துக்கிறப்ப அவன் இன்னொருத்தர் விட்டு கொடுத்துட்டு போயிருவோம். ஓகேவா சுரேஷ்? சொல்லுங்க ரமேஷ். கிஃப்ட் பிரசன்ட் பண்ணிடலாமா? வயசுல மூத்தவர் நீங்களே முதல்ல பண்ணிருங்க ரமேஷ். இல்லங்க சுரேஷ், நீங்க கொடுங்க. இல்லைங்க ரமேஷ் நீங்களே பண்ணுங்க. சரி, ஓகே. மனசுல எதுவும் நினைச்சுக்காதீங்க, நான் கிஃப்ட் பிரசன்ட் பண்ணிடுறேன். சரிங்க சரி. புஷ்பா எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? சரி, நான் உனக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஹாய், இது என்னுடைய கிஃப்ட், ஸ்பெஷல் கிஃப்ட். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. என்ன சக்தி? உன்னைய கல்யாணம் பண்ணுனா பிச்சை தான் எடுக்கணும். அதுக்காகத்தான் முன்னெச்சரிக்கையா நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகேவா? தேங்க்யூ சுரேஷ், நீங்க gift கொடுத்துட்டு வாங்க சுரேஷ். நீங்க கொடுத்துட்டீங்களா? நான் கொடுத்துட்டேங்க சுரேஷ். சரிங்க ரமேஷ், நானும் போய் கொடுத்துட்டு வரேன். கொடுத்துட்டு வாங்க. இது என்ன செருப்பு?
ஆமா உனக்கு கல்யாணம் பண்ணி போனோம்னு இருக்க எங்க அம்மா ஊருக்காரங்க நான் செருப்பால தான் அடிப்பாங்க. அதனால முன்னாடியே செருப்போட வாங்கிட்டு வந்துட்டேன். வரும்போது கண்டிப்பா மறக்காம செருப்பு போட்டு வந்து எங்க வீட்டுக்கு. சரியா? சுரேஷ், சொல்லுங்க ரமேஷ். நாம 2 பேருமே gift கொடுத்தாச்சு. ஆமா ரமேஷ். நீங்களும் 4 வருஷம் லவ் பண்ணிருக்கிறீங்க, நான் 7 வருஷம் லவ் பண்ணிருக்கிறேன். ஆமா ரமேஷ். ஆனா நாம 2 பேரும் லவ் பண்றது பெருசு இல்ல. புஷ்பா யார லவ் பண்றான்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். தெரிஞ்சுட்டு யாருக்கு பிடிக்குதோ அவங்க விட்டு கொடுத்துட்டு போயிருவோம் ரமேஷ். சுரேஷ், சரி ரமேஷ். ஓகே சுரேஷ். ரமேஷ் புஷ்பா, சொல்லுங்க. நீங்க யார லவ் பண்றீங்க புஷ்பா? நீங்க நீ எப்படி பாத்துப்பீங்க? புஷ்பா, நான் எங்க வீட்டு மகாராணியோட மேல பாத்துக்குவேன். என்னை பாக்குறது வக்கீல, நீ மகாராணியா பாத்துக்கிறீங்களா? நீங்க எப்படி பாத்துப்பீங்க? குழந்த மாதிரி சொல்ற மகனே, இது யாரு? பேசணும். என்னை குழந்தை மாதிரி பாத்துக்குவேன் நீங்கல்ல. ஆமா. என் குழந்தைங்க வந்துட்டாங்க, வீட்டுக்காரி யார் பாத்துப்பாங்க? வீட்டுக்காரரா? ஆஹா, என்னையும் பாத்துக்கிறீங்களா? Hi friends, அனைவருக்கும் காதலர் நல்வாழ்த்துக்கள். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஹாய்.